ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெரியார் நகர் இப்போ கிளம்பிட்டு இருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெரியம்மா வீட்டுக்கு தான். ஹேய் போ, ஹேய் இது பாருங்க, ஹேய் போ. இப்படி தான் கைஸ் பண்ணிகிட்ருக்கு, எல்லாத்தையும் பிச்சு போட்டுக்கிட்டு. ஸோ நம்ம ஆரம்பில் தான் போகிறோம். லைட்டாக ஃப்ரெஷ்னப் ஆகிடுச்சு. அப்படியே நம்ம கிளம்பி டுவர்ட்ஸ் பெரியார் நகர் தான் போகிறோம். போய் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதுக்கு தான் இப்போ போகிறோம். ஏன் ரொம்ப நாள் ஆச்சுல, போய் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வர மாதிரி தான் பிளானு. பாப்பா எப்படி போகுதுன்னு. வாய்ஸு லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க பார்த்துருங்க. அந்த ஆடியோ கெயின் அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டோம். வண்டியில் பெட்ரோல் இல்லைன்னு எப்போ பார்த்தாலும் இப்படி தான் காட்டுது. ஆனால் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இருக்குது வண்டியில். நான் வெளியே போயிட்டு ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ ஆங்கிள் எப்படி இருக்குன்னு இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நடந்து வரும்போது ஒரு ஆங்கிள் இருக்கும், வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு ஆங்கிள் இருக்குல்ல. ஸோ அந்த ஆங்கிள் எல்லாம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் சால்ட் ஆயிடுச்சு. நம்ம அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்புவோம். இங்கே மட்டும் கொஞ்சம் பார்த்து இறக்கணும். சரி காசு அப்படியே போவோம். நம்ம இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:40 கிட்ட ஆகுது. நம்ம ஆக்சுவலி முன்கூட்டியே போகலான்னு இருந்தோம். அண்ணா அமேசான் டெலிவரி அங்கே ஆர்த்தமிச்சல வீட்டுக்கு அமேசான் டெலிவரி 43 MCG அவென்யூ ஜோதி ரத்னவேல்னு போட்டிருக்கோம். ஆ கொசு மருந்து வண்டி வருது. ஆனால் இதனால் ஒன்றும் பெருசாக மாறப்படுறதில்ல. ஆனால் கொசு வண்டி அடிச்சுட்டு வராங்க. ஜோதி ரத்னவேல். ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. அந்த மவுண்டை பாருங்களேன் கைஸ், சும்மா இப்படி நீட்டாக ஒரு அட்டை மாதிரி கொடுத்துருவாங்க. நானும் கொண்டத்தில் பதறிட்டேன், உள்ளே ஒன்றுமே இல்லையோன்னு. ஆனால் அது வெறும் மவுண்ட்டு தான். அது நம்ம துண்டு மவுண்ட்டுக்கு இவ்வளோ பெரிய பேக்கு. தேங்க்ஸ்ண்ணா. ஸோ நம்ம கரெக்ட் டைமுக்கும் வந்துருக்குறோங்க. ஏன்னா நம்மளுக்கு வர வேண்டிய டெலிவரி இது. நானும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், 5 மணிலேருந்து டெலிவரி வரோன்னு. புது ஒரு டெஸ்ட் கேஸ் இப்போது செக் பண்ணியாச்சு, இவ்வளோ ஸ்மோக்கில் எப்படி இருக்கும்ன்ட்டு. இன்கேஸ் இங்கே ட்ரிப்புக்கு இப்போ அடிக்கிற மாதிரி இருந்தால் ஃபாகில் எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு டெஸ்டிங் மாதிரி வச்சுக்கலாம் இந்த பீஸை. ஸோ அண்ட் இதுதான் இந்த பார்சல் வந்து 5 o'clock அப்போயே டெலிவரி அவுட் ஃபார் டெலிவரி வந்துடுச்சு. சரி நான் அப்பாட்ட சொல்லி வாங்க வச்சுக்கலான்னு பார்த்தேன். நல்ல வேலை அப்படியே நம்ம வண்டியை திருப்பி கிளம்பும்போது இந்த அண்ணாவை பார்த்துட்டேன். இந்த அண்ணா தான் ரெகுலராக நம்ம வீட்டுக்கு கொடுக்குறது. ஆனால் இப்போ நான் ஹெல்மெட்டில் போட்டுருந்தா அவருக்கு அடையாளம் தெரில. ஹெல்மெட்டில் இல்லைன்னா தெரிஞ்சிருக்கேன் என்ன. ஏன்னா ஹெல்மெட்லாம் போட்டு பைக்கில் வரேன்ல, எப்பவுமே வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வருவேன். ஸோ அடையாளம் தெரியும். இப்போ புது பரிணாமத்தில் பார்த்துருக்காப்புல, அதான் என்ன ஏது யாருன்னு கேட்டுட்டு செக் பண்ணி பார்த்துட்டு கொடுத்துட்டாப்புல. நானும் ஒரு செகண்ட் பதறிட்டேன் கைஸ். அந்த இது நீங்கள் பார்த்தீங்களா அந்த பேக்கேஜை, ஸ்ட்ரெயிட்டாக ஒரு அட்டை வெறும் அட்டை மாதிரி இருந்துச்சு, உள்ளே ஒன்றுமே இல்லாத மாதிரி. நான் அப்புறம் அமைக்க பார்க்குறேன், இத்தனூண்டு மவுண்ட்டு கைஸ். இந்த ஆக்ஷன் கேமராவோட மேக்னெட்டிக் கிளிப் ஒன்று இருக்கும், அது நான் எக்ஸ்ட்ரா செட்டு வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டிருந்தேன். அதுதான் கைஸ் இது.
அவ்வளோண்டு பொருளுக்கு இவ்வளோ பெரிய பை தேவையான்னு கேட்டால் தேவையே கிடையாது. குட்டி பீஸ் இவ்வளோண்டு இருக்கும், அதுக்கு இவ்வளோ பெரிய பை கொடுத்து வேஸ்ட் பண்ணுறானுங்க. கேட்டால் ஈகோ எக்கனாமிக்கல் பேக்கேஜிங் அது இதுன்னு கதை விட்டுன்னுக்குறானுங்க. ஸோ அப்பா இங்கே தான் இருப்பார், இங்கே இருப்பார் இல்லை அந்த கோயிலில் இருப்பார். நம்ம அப்படியே பொறுமையாக போயிட்டு பார்த்துட்டு வருவோம். அப்புறம் நான் போன வாட்டி சொன்ன மாதிரி தான், சும்மா இது ஒரு அப்சர்வேஷன் வீடியோ மாதிரியும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. நான் இங்கே லைட்டு போட்டுருவேன், போட்டால் வர்றவங்களுக்கு ரோடு தெரியாது. அதனால தான் நான் இந்த பார்க்கிங் லைட்லேயே ஓட்டிகிட்ருக்கேன், இந்த ப்ளூ ரிங் லைட்லேயே. இப்போ நான் போட்டேன்னு வச்சுக்கோங்க, ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு கண்ணு அவ்வளோ தெரியாது. தெரியுங்க, நான் ஆங்கிள் கீழே இறக்கிலாம் வச்சுருக்கேன். அப்படி இருந்தும் எனக்கு வந்து ஹை பீம் லோ பீம்னு அடிச்சு காட்டுவாங்க. இந்த பாருங்க, இந்த மாதிரிலாம் போனால் சஸ்பென்ஷன் உடையாதா, இதிலெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிறது நல்லது. இந்த பாருங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா ஹெட்லைட் இல்லைல்ல வண்டியில், வெறும் ஃபாக்லாம் மட்டும் தான் இருக்குது என்கிட்ட. ஹெட்லைட்டு சும்மா பேருக்குன்னு ஒன்று ரெடி பண்ணேன். இந்த பாருங்க, ஒன்றுமே தெரியாது இல்லை. ஸோ அதுக்கு தான் இந்த எல்லோ அண்ட் ஒயிட்டு அந்த ஃபாக் லேம்பே மாட்டியிருக்கேன் மட்கார்டில். உங்களுக்கு நான் சும்மா சாம்பிள் போட்டு காட்டுறேனே. பாருங்க, இதுதான் லோ பீம். இப்போ எப்படி இருக்குது பாருங்க, விசிபிலிட்டி பக்காவா. ஆனால் ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு கண்ணு தெரியாது. ஸோ நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இருட்டான இடத்துல காட்டுறேன் பாருங்களேன், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் செம்மையாக தெரியும். இப்போ தெரிஞ்ச அந்த மஞ்சள் கலரு எல்லோ வந்து லோ பீமு, ஒயிட் வந்து ஹை பீமு. நான் இப்போ லோ பீம் தான் போட்டிருக்கேன். ஆனால் இந்த லோ பீம் கீழே இருந்தாலுமே ஆப்போசிட்டில் வர்றவங்களுக்கு லைட்டாக கண்ணு கூசுது போல். ரொம்ப கீழே இறக்கிட்டால் நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது, ரொம்ப நியர்பை சைட் மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சோண்டு லைட்டாக நிமித்தி வச்சுருக்கேன், அவ்வளோதான். இதோ இங்கே டார்க்கர் ரீஜன்ஸ்லாம் பாருங்கள், நல்லா சூப்பராக தெரியும் வியூ. பாருங்க, கரெக்டாக நம்ம ஐசைட் லெவல் தான் வச்சுருக்கோம். அங்கே பாருங்கள், உங்களுக்கு போர்டில் பார்த்தாலே தெரியும். அந்த டைவர்ஷனால லைட் ஸ்ப்ரெட்னால உங்களுக்கு அப்படி தருது. மற்றபடி நம்ம ரொம்ப தூக்கி கண்ணில் அடிக்கிற அளவுக்கு வைக்கல. நம்ம ஏரியா ஃபுல்லாக பள்ளம் தான் கைஸ். நம்ம பெரியம்மா வீட்டுக்கு போய் ரொம்ப மாதங்கள் ஆகி விட்டது. அதுதான் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விசிட் மாதிரி போட்டு கதை பேசிட்டு ஒரு டீயை ஒன்று போட்டு அப்படியே வரலான்னு பிளானு. ஆப்போசிட்டில் போகிறது நம்ம மகேஷ் பாபு தான். அவர் எப்பயுமே அப்படி தான் பறந்துன்னு தான் போவார் அவர். இப்போ தெரியும் பாரு உங்களுக்கு விசிபிலிட்டி நல்லா சூப்பராக எப்படி இருக்கு, பக்காவாக இருக்கா லைட்டு. ஆப்போசிட்டில் வர அந்த ஆட்டோவில் மாதிரிலாம் மஞ்சள் கலரில் தெரியாது, ஏன்னா அது சும்மா ஸ்டிக்கரிங் மேலே பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து நார்மல் மஞ்சள் பல்பு தான் இருக்கும் அதிலலாம். நம்ம வந்து ஃபாக் லேம்புக்குள்ளே இருக்கிற எல்இடியே வந்து எல்லோ ஷேடு. அந்த கோல்டு வேறு, ஆனால் நல்லா சரியாச்சு கைஸ். இப்போ தங்கச்சி டாக்டர் தானே, அவள் சில மாத்திரைகள்லாம் கொடுத்தா, அதெல்லாம் போட்டால் சூப்பராக கேட்குது. 2 நாள் தான் போட்டுட்ருக்கேன் மாத்திரையை, செம்ம எஃபெக்டிவாக இருக்குது. ஆனால் என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, அந்த மாத்திரையை போட்டால் வண்டி விட கூடாதான். ஸோ நைட்டு தூங்கும்போது மட்டும் அந்த மாத்திரையை போடுறது, அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம் வருது அந்த மாத்திரைலாம் போட்டால். அதான் சொன்னேன், ஆனால் சீக்கிரம் நல்லா சரியாயிடும் அப்படின்னா. ஓகே, சரியாயிட்டா ஓகே தானே. வீட்டில் ஒரு டாக்டர் இருக்கிறது நம்மளுக்கு நல்லது தானே. அந்த விசிட்டேஷன் ஃபீஸு, அதாவது விசிட்டிங் ஃபீஸு, அது இது நம்ம பெருசாக செலவு பண்ணி தேவையில்ல. ஜஸ்ட்டு மாத்திரைக்கு மட்டும் நம்ம செலவு பண்ணிக்கிட்டால் போதும். அந்த மாதிரி இதுக்காக வேண்டியும் ஒரு டாக்டர் வீட்டில் வச்சுக்கலாம் போல இருக்குது. ஆனால் அப்படி பண்ணுறதும் தப்பு தான் சொல்கிறேன். சும்மா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு அட்வான்டேஜுன்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தபால்பட்டி நெருங்கி வந்துட்டோம். இது ஒரு மேஜர் பாருங்க, இந்த ஜிக்ஸ் இந்த ஹார்னெட்டில் வருங்க, எவ்வளோ பெரிய டயர் போட்டிருக்காரு மனுஷன். அப்சைஸ் பண்ணலாம், அதுக்குன்னு இந்த சூப்பர் பைக் சைஸ் டயர்லாம் போட்டால் எப்படி கைஸ்? அதோட ஆக்சுவல் பெனிஃபிட்ஸும் பெருசாக கிடையாது. நம்ம இந்த மாதிரி பைக்கில் அந்த சூப்பர் பைக் டயர்லாம் போட்டால்
அந்த லீன் ஆங்கிள் கிடச்சா கூட வரல, அதுவும் கிடைக்காது. சைடில் அது ஒரு மாதிரி முளைக்கட்டின்னு தான் இருக்கும். ஸோ ரொம்ப படுக்க வைக்கவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் அண்டு மைலேஜ் தான் அடி வாங்க போகுது. ஆனால் அந்த லுக்குக்காக வேண்டி நிறைய பேர் செலவு பண்ணி பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஓகேனா ஓகே தானே, நம்மளுக்கு என்ன வந்துச்சு. நம்ம என்ன பண்ணலான்னா பேசிக்கலி பார்த்தீங்கன்னா 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் ஏற்றலாம். இப்போது வண்டியில் வந்து ஒரு 130 இருக்குன்னா நீங்கள் 140 150 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். இப்போலாம் பசங்க எப்படி அந்த இன்ஸ்டாகிராம் இந்த ரீல்ஸ் போடுறாங்க பார்த்தீங்களா, இந்த ட்ராக் டயர் இருக்குது அந்த டயர் இருக்குன்னு, அதை பார்த்துட்டு 130 இருக்கிற பைக்லலாம் சைடு தேய்ச்சி உங்களுக்கு 180 190 200 வரைக்கும் கூட சில பேர் போட்டுட்ருக்காங்க. என்ன யூஸ் சொல்லுங்க பார்ப்போம். இந்த சிட்டி டிராஃபிக்கில் நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கோம், படுத்து படுத்து ஓட்டினாலும் உங்களால் என்ன 100 தாண்டி போயிட முடியுமா? எனக்கு அந்த கான்செப்ட் சுத்தமாக ஒன்றும் புரியல, எதுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணணும். இப்போ நம்ம R15 வந்து 140 தான் வரும், நான் 150 வரைக்கும் போகலான்னு ஆல்ஃபா H1ல பார்த்தா, நம்ம நல்ல நேரம் ஆல்ஃபாவில் H1லேயே வந்து 140 சைஸ் விட்டுட்டாங்க. ஸோ அதுதான் நம்ம போட்டிருக்கோம். 150 வந்து ஒரு சைஸ் அப் சைஸ் தான் பண்ணுறது. லைட்டாக மைலேஜ் மைண்டாக அடி வாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் நான் ஓகேன்னு இருந்தேன். பட் ஸ்டில் நம்மளுக்கு நம்ம வண்டி சைஸ்லேயே கிடச்சிட்டதுன்றனால மைலேஜும் அடி வாங்கலாம், பர்ஃபார்மன்ஸும் பக்காவாக இருக்குது, கிரிப் லெவலும் நல்லா இருக்குது. ஆனால் காற்று மட்டும் பக்கம் வச்சுக்கணும். காற்று இல்லைனா எந்த டயர் போட்டாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்ம பசங்களாம் வண்டி ஓட்டுவோமே தவிர பெருசாக காற்றை பற்றி கண்டுக்க மாட்டோம். ஸோ அதே ஒரு பாயிண்ட்டை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போலாம் உங்களுக்கு தெரியாது பெருசாக. அந்த எஃப்சி வச்சுக்கிற பசங்களை கேளுங்க, அழுவாங்க. ஏன்னா அந்த பழைய எஃப்சியில் பார்த்தீங்கன்னா டயர் வந்து பட்டையாக என்ன சொல்கிறது, மெல்லிஸாக பட்டையாக இருக்கும். டயர் சைடு வாழை இருக்காது பெருசாக. ஏன்னா அந்த ஏஸ்தட்டிக் லுக்கு அண்டு அந்த மாதிரி பெண்டு போகிறதுக்கு, இது பாருங்களேன், இந்த மாதிரி பெண்டு போகிறதுக்கெல்லாம் அது செம்ம சப்போர்ட்டிவாக இருக்கும். அதுவே சொல்லும் பெண்டு போடுறா தம்பி, பெண்டு போடுறா தம்பின்னு. அந்த மாதிரி டயர் எஃப்சி வெர்ஷன் 1ல் வந்ததுலாம். அந்த மாதிரி டயர் என்ன பண்ணுவோம் நம்ம பசங்க, காற்றே அடிக்காம விட்டுருவாங்க. ஏன்னா அதில் காற்று அடித்தாலும் அடிக்கலாம் ஒன்றும் பெருசாக வித்தியாசம் இல்லை லுக் வைஸ். ஆனால் ஓட்டும் போது ஃபீல் தெரியும். அப்படியே காற்று அடிக்காமல் ஓட்டி ஓட்டி சைடு டயர் வாலில் வந்து கிராக் விட்டுரும். கிராக் விட்டா என்ன ஆகும், அடுத்து காற்று நிற்காது. சரி காற்று அடித்து ஓட்டிக்கலான்னு பார்த்தா காற்று நிற்காது. அப்புறம் சரி ஏதாவது பஞ்சர் கிஞ்சர் போடலாமான்னு பார்த்தா பஞ்சரும் இருக்காது. சைடில் இருக்கிற டயர் வால் போயிட்டதுனால டயர் தான் நீங்கள் மாற்றி ஓடணும் அல்டிமேட்டாக. இல்லைனா டியூப்லெஸ் டயர் வந்து டியூப்பாக மாற்றி ஓடணும். அந்த மாதிரி ஒரு காம்ப்ரமைஸ் தேவையா? 5 ரூபாய்க்கு காற்று அடிச்சிருந்தா இதெல்லாம் தேவையா? 5 ரூபாயில் முடிய வேண்டிய வேலை. தேவையில்லாமல் ஒன்றும் டயர் மாற்றணும், இல்லைனா டியூப் போட்டு ஓட்டணும். அது அந்த பர்பஸே சர்வ் பண்ணல பெருசாக. ஸோ இதான் கைஸ் மூலக்கடை. ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் டிராஃபிக் பயமாக தான் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டியூஸ்டே. அடுத்த தேர்ஸ்டே வந்து பொங்கல். இன்றைக்கி வந்து டியூஸ்டே தான். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. இன்னும் ஒரு 6 days இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 6 days 7 days இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வரைக்கும் தான் இந்த ஊரில் வந்து இப்படி நடமாட்டம்லாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு மண்டேலேருந்தே பார்த்தீங்கன்னாலே, நெக்ஸ்ட்டு தேர்ஸ்டே தானே, டியூஸ்டே வெனஸ்டேலாம் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காலி ஆகிடும். தேர்ஸ்டேலாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஆகிடும். மக்கள் மொத்தமும் அவங்க ஊருக்கு போயிடுவாங்க. இங்கே இருக்கிற முக்கால்வாசி பேர் சென்னை வாசிகளே கிடையாது, அழகாக ஊர் பக்கம் போயிடுவாங்க. அப்போல்லாம் நீங்கள் ஊர் பக்கம் நீங்கள் கிளம்பி போகணும்னு நினச்சி போனீங்கன்னு வச்சுக்கோங்க, டிராஃபிக்கில் மாட்டி சாக வேண்டியது தான். ஒயின் ஷாப்பா? என்னது ஒயின் ஷாப்? அதுக்கு தான் இவ்வளோ கூட்டம். ஒயின் ஷாப்புன்ற ஒரே ரீசனுக்கு தான் இவ்வளோ மக்கள் வந்துட்டு இருக்காங்க. அது இந்த மாதிரி ஒரு பிஸி பார்ட் ஆஃப் த ஏரியாவில் வந்து ஒரு ஒயின் ஷாப் வச்சா எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க. மக்கள் ஆல்ரெடி வண்டி கூட்ட நெரிசலில் போயிட்டு இருக்காங்க எல்லாருமே. இதில் வந்து அந்த இடத்துல ஒயின் ஷாப் இருக்கிறனால எவ்வளோ டிராஃபிக் ஆகுது மட்டும் பாருங்கள். ஏன்னா அவ்வளோ வண்டிகள் அங்கே வந்து நிறுத்திட்டு அப்படியே போவாங்க எல்லோரும். அண்ட் இது ஒரு ஜங்ஷன் கைஸ். இதுதான் ஆக்சுவல் மூலோட பிரிட்ஜ் ஜங்ஷனு. கீழே போய் யூட்டன் போட்டு நம்ம பெரம்பூருக்குள்ளே போகிறது. இங்கேயும் எப்பவுமே டிராஃபிக் ஆகிட்டே தான் இருக்கும். ஏன்னா ரோடை க்ராஸ் பண்ணுறது, வண்டி திருப்புறது, பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லி கொஞ்சம் ஹெக்டிக்காக தான் இருக்கும். இங்கே லெஃப்ட்டு ரைட்டுன்னு பார்த்து போகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இதோ பாருங்கள், பஸ் ஸ்டாண்டு சொன்னல, பஸ் ஸ்டாண்டு முன்னாடி தான் இருக்குது. ஆனால் நிறுத்துறது இங்கே நிறுத்திடுவாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகலாம்.
ஆனால் இங்கே நிறுத்திடுவாங்க. நம்ம சென்னையில் பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸை நிறுத்துகிற கூட்டம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. முன்னாடி பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது, ஹெக்டிக்காக இருக்குது பாருங்கள் டுவர்ட்ஸ் வியாசர்படி ரோடு. ஏன்னா அந்த பஸ் ஸ்டாண்ட்னால. இப்போ நம்ம லெஃப்ட் எடுத்து போனோம்னா பெரம்பூர், டுவர்ட்ஸ் பெரம்பூர். இங்கே வந்து ஆட்டோ ஃபுல்லாக பறந்துக்கிட்டு இருப்பாப்புல எல்லாரும். இது ஆட்டோகளின் ராஜ்யம் மாதிரி ஃபுல்லாக ஆட்டோங்க ஓடிக்கிட்டு இருக்கோம். வியூ வேறு நான் பெருசாக பார்க்கவே இல்லை எப்படி இருக்குன்னு. இங்கேயும் டிராஃபிக்கு. இங்கே நம்மளுக்கு இந்த ஃபாக் லைட் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். சரி கொஞ்சம் முன்னாடி வந்தோடனே ஆஃப் பண்ணிடுவோம். இங்கே எவ்வளோ கூட்டம் பாருங்க. இது ஒரு ஒயின் ஷாப்னு நினைக்கிறேன். எவ்வளோ தூரம் லைன் நிற்கிறாங்க. ஒயின் ஷாப் தான் நினைக்கிறேன். ஆமாம் பார்னு போட்டிருக்கேன். அதுக்கு தான் இவ்வளோ கூட்டம். ஓ ரேஷன் கார்டில் காசு கொடுத்துட்டாங்க போலையா, 3000 ரூபாய் தராங்கன்னு. சரியான கூட்டமாக இருக்கு. 3000 ரூபா வந்துருச்சு போல ரேஷன் கார்டில். லைன் கட்டி நிற்கிறாங்க. வா மாடி எவ்வளோ கூட்டம். சென்னையோட மொத்த கூட்டமும் இப்போதான் வெளியே வரும் போல. எவ்வளோ தூரத்துக்கு நிற்கிது பாருங்க கூட்டம். அம்மாடி ரேஷன் கார்டில் காசு போகிறதுனால மக்கள் வந்து வீட்டு உபயோகத்துக்கு யூஸ் பண்ணுவோம்னு நினச்சிட்டு இருக்காங்க போல எல்லாரும். ஆனால் ஆப்வியஸ்லி இந்த பக்கம் கொடுத்ததை இந்த பக்கம் வாங்குறதுக்கு தான் நம்ம ஒயின் ஷாப்புக்கு வராப்புல. மெயினாக 3000 ரூபான்னு எல்லாரும் அப்படி ஜாலி ஆயிடுவாங்க. 1500 ஃபார் ஹவுஸ், 1500 ஃபார் லிக்கர் அப்படின்னு வச்சிங்கன்னா கூட ஓரளவுக்கு அது ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். பட் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, 3000 இருக்குது முதல்ல ஆரம்பிப்போம், ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வீட்டுக்கு போய் படுத்துக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஆகிட்டு இருக்கு வயசு நம்ம ஊர். டீ கடையில் போய் 15 ரூபா செலவு பண்ணுறதுக்கு நம்ம பசங்க யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போல்லாம் நிறைய பேர். இவங்க நடனா இந்த மாதிரி ஒயின் ஷாப்பில் போய் அசால்ட்டாக இப்படி பார்த்தா ஸ்டார்டிங்காக ஒரு 150 ரூபா இருக்காதா, அதுலேருந்து ஆரம்பித்து எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அவ்வளோதுக்கும் வாங்கிக்கலாம். இன்னும் சில ஜீனியஸ்லாம் இருப்பாங்க, என்ன பண்ணுவாங்க தெரியுமா, 150 ரூபாதோ வாங்கி ஸ்டாக்அப் பண்ணிப்பாங்க. எவ்வளோ முடியுமோ எவ்வளோ ஸ்டாக் இருக்கோ வாங்கி அங்கங்கே பறிக்க வச்சுப்பாங்க போல். ஏன்னா பின்னால் கிடைக்காதுல்ல, அதுவும் மெயினாக பொங்கல் அன்றைக்கெலாம் கடை இருக்காது என்னன்னு தெரில. அப்போல்லாம் வந்து எங்கேயும் போக முடியாதுல்ல, அதுக்காக வேண்டி வாங்கி பறிக்க வச்சுப்பாங்க. ஸோ இப்போ கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ரைட்டு போனோம். இது டான் பாஸ்கோ ஸ்கூலு. இதை ஒட்டி ரைட்டு உள்ளே போனால் திருவிகா நகர். அவ்வளோதான். இல்லை நம்ம வண்டியில் ஆள் ஏற்றலாம், ஆனால் ஹெல்மெட் இல்லாமல் ஓட்டுறது நம்மளுக்கு செட் ஆகாது. பின்னாடி இன்னொருத்தர் உட்கார வச்சுட்டு போகிறது, ஏன்னா எங்கே பிடிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம ஒரு நல்லது பண்ணுறோன்னு ஏற்றிடுவோம், நம்ம நேரம்னு பார்த்து கரெக்டாக போலீஸ் நிற்பாங்க செக்கிங்கு. எங்கள் ஹெல்மெட் எங்கன்னு போட்டு 1000 ரூபா தூக்கி தலையில் போட்டுருவாங்க. பக்கத்தில் இருந்தால் கூட ஏதோ பண்ணிக்கலாம், இது மெயின் ரோடு வரல, அதுவே ஒரு பெரிய தலைவலியாக போயிடும். அப்புறம் நம்மளுக்கு ஏதோ ஒன்றுத்துக்கு வந்துட்டு ஏதோ ஒன்று போய் எங்கேயோ போய் காசை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நம்ம பாட்டு அப்போ மட்டும் கொஞ்சம் மனசை கல்லாக்கிட்டு போயிட வேண்டியதான். என்ன வயசு வரையும் பட்டாசுல வெடிச்சு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன இடம் இது? ஓ சாரி ஃபன் பண்ணல, டெத்து வந்துக்கிட்டு இருக்கு. சாரி கைஸ், பட்டாசுன்னு ஒன்று ஏதோ ஃபன் பண்ணுறாங்க போல நினச்சிட்டேன். ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 60% ஆஃப் த ரவுட் கவர் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான்.
ஒரே ஸ்ட்ரைட்டு போயிட்டு ரைட்டு, இல்லைனா ஸ்ட்ரைட்டாக கூட போகலாம். நம்ம எப்பயும் போல் ரைட் எடுத்து போயிடுவோம். ரைட் எடுத்து பூர்விகா ஒட்டி லெஃப்ட் உள்ளே வரும். அதுக்குள்ளே போயிட்டு மேத்யூஸ்லாம் ஒரு ரைட் சைடில் நிறையா ஷாப்ஸ்லாம் வரும் சாப்பிட்ற மாதிரி. அதெல்லாம் தாண்டி நம்ம உள்ளே போயிட்டே இருக்கணும். போயிட்டே இருந்தால் சிவவிஷ்ணு கோயில்னு ஒன்று வரும். அந்த சிவவிஷ்ணு கோயில் ஒட்டி தான் அதுக்கு முன்னாடி ஒரு பெட்ரோல் பங்க் ஜங்ஷன் மாதிரி வரும். அதுக்குள்ளே பூந்து சிவவிஷ்ணு கோயில்கிட்ட போயிட்டு அங்கே போய் உள்ளே பூந்து போகிற மாதிரி. இவ்வளோ நான் பேசிட்டு போகிறேன்ல, அவங்க இப்போ இங்கே சென்னையில் இருக்காங்களான்னு கூட தெரியாது எனக்கு. இப்போது சொல்ல முடியாது கேஸ். திடீர்னு ஊருக்கு கிளம்பி போனால் போயிருப்பாங்க, பெரியப்பா பெரியவங்க மட்டும். ஸோ பார்ப்போம், என்னோட சேர்ந்து நீங்களும் வாங்க, போய் பார்ப்போம் இருக்காங்களான்ட்டு. இருந்தாங்கன்னா ஓகே, இல்லைனாலும் ஓகே தான். என்ன பண்ணுறது, சும்மா அப்படியே ஒரு பைக் ரைடு அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு அப்படியே மறுபடியும் வீட்டுக்கு போக வேண்டியதுதான். நம்ம அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி வீட்டில் இருக்க முடியாதுல்ல. அவ்வளோதாங்க, திருவிக்கா நகர் பஸ் ஸ்டாண்டு கிட்ட வந்தாச்சு. டிங் 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 எதாவது பாருங்க லெஃப்ட் சைடில். இதான் திருவிக்கா நகர் பஸ் ஸ்டாண்டு. இங்கே தான் அந்த பிராண்ட் ஸ்பாட்னு அந்த கடை இருக்குது. பிக் சைஸில் அப்பப்போ போடுவாப்பில், நம்ம வாங்கலான்னு வர்றப்பெல்லாம் காலியிடும். அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவோன்னா, நம்ம ஃபியூச்சர் லைஃப் ஸ்டைல் இருக்குது மாதவரத்தில், அங்கே போயிட்டு நம்ம வாங்கிப்போம். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7 o'clock ஆகுது. இது வழியும் அப்பா உள்ளே போவார். ஆனால் நம்மளுக்கு இந்த ரூட்டு தெரியாது. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் மெயின் ரோட்டில் போய் போகிறது தான். அப்படியே. ஆனால் பியூட்டிஃபுல்லாக இருக்குது சென்னைன்றது. என்ன தான் ஹெக்டிக்காக டிராஃபிக்கும் நிரம்பி இருந்தாலும் இவ்வளோ வாழ்வாதாரம் இங்கே இருக்குது. சென்னை நம்பி இவ்வளோ வண்டிகள், இவ்வளோ மக்கள், இவ்வளோ பர்ச்சேசஸ், இவ்வளோ கடைகள், அது இதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி சென்னை ஒரு வைப் தான் கைஸ். இங்கேருந்து பழகி இதை ரசிக்க கற்றுக்கிட்டிங்கன்னா மற்ற ஊர்லலாம் போனீங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், என்ன தான் மக்கள் அந்த க்ரீனரி ஹில் ஸ்டேஷன் அது இதுன்னு போனாலும் தே ஹேவ் டு ரிட்டர்ன் பேக் டு சென்னை, ரைட்? அவங்க வாழ்வாதாரம் எல்லாமே சென்னை இந்த மாதிரி பிஸி ஹாட்ஸ்பாட்டில் தானே இருக்குது. சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், என்ன இருந்தாலும் பேக் டு பேசிக்ஸ் மாதிரி வந்து தானே ஆகணும். அந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்குன்றது போட்டு தானே ஆகணும் கைஸ். இப்போ நம்ம இங்கே ரைட் எடுக்கணும், ஏறி போகலாம். டிராஃபிக் ஆனால் ஹெக்டிக்காக இருக்குது. ஏன்னா ஈவினிங் டைமில் எல்லாம் ஆஃபீஸ் விட்டு வர டைமு, அது ஒரு வீக் டே பீக் ஹவர்ஸ் இதெல்லாம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். நானும் போய் ரைட்டு போய்க்கலாம். ஸ்டில் இப்படி போகணுமா? கொஞ்ச நேரம் தான் டிராஃபிக் நிற்க வைங்க. பெருசாக இருக்காது டிராஃபிக்கு. உங்களுக்கு பார்க்க ரொம்ப ஹெக்டிக்காக இருக்க மாதிரி தெரியும், பட் மூமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா காலி ஆகிடும். அதுதான் கைஸ், நெருங்கி வந்துட்டுருக்கோம். இந்த இடமும் நல்ல ஃபேமஸ் கைஸ். ஆல்மோஸ்ட் எல்லா ரெஸ்டாரண்ட்ஸும் நீங்கள் பார்க்கலாம். அந்த பக்கம் போனீங்கன்னா எஸ்எஸ் ஹைதராபாத் இருக்குது, இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி இருக்குது, அப்படியே அந்த நிறைய இருக்குது இங்கே. அது பேர் இன்னொரு இருக்குங்க, அது பேர் என்ன, அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கடை வச்சிருக்கு, கடையில் இருக்கார் அவங்க மேனேஜரா, அது கடை பேர் மறந்துட்டேன் நான். நிறையா இருக்குங்க கைஸ் இந்த இடத்துல. அதே மாதிரி நிறையா என்ன சொல்கிறது, ட்ரெஸ்ஸு வேர் ஷாப்ஸ்லாம் இருக்குது. இது வரைக்கும் பாருங்க பூர்விகா, இதை ஒட்டி நம்ம உள்ள லெஃப்ட்டில் போனோம். இங்கே நிறையா ட்ரெஸ் கடைங்க தான் நிறையா இருக்கும் இங்கே. ஃபுட் கோர்ட்டிங் ஒன்று. ஓ மை காட், கொஞ்ச நேரம் உள்ளே விட்டுருந்தோன்னா அப்படியே சொருகிருக்க வேண்டியதான். தலப்பா கட்டி, KFC எல்லாமே இருக்குங்க. அதே மாதிரி ஃபுட் ட்ரக்ஸை விட்டுற முடியாது நம்ம எங்கே போனாலும். ஃபுட் ட்ரக்ஸ் தான் இப்போதைக்கு ஈஸியர் வே அவுட் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ். ஈஸியர் வே அவுட்ன்ற ஈஸியர் வே இன்னு அப்படின்னு போட்டுடலாம். இது ஒரு கிரமோரா அந்த மாதிரி. அண்ட் இன்னொரு பக்கம் இந்த ஹாஸ்பிட்டல்ஸ், அதுவும் இங்கே நிறையா இருக்கும்.
இந்த ட்ரை காஃப் மட்டும் ரொம்ப பிடிச்சி தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்குது நம்மளை. மணி தம் பிரியாணி இங்கே வந்துச்சு, மணிஷ் தம் பிரியாணி அப்படின்ட்டு. அது எப்படி இருக்குன்னு தெரில டேஸ்ட்டு. ஒரு வாட்டி நம்ம போய் ட்ரை பண்ணி பார்க்கணும். இது பாருங்க, கோயில் எவ்வளோ கூட்டம். இந்த கோயில் எதுக்கு இவ்வளோ கூட்டம்னு தெரில, சின்னூண்டு கோயில் தான், ஆனால் செம கூட்டம். ஸோ கைஸ், இங்கே தான் நம்மளுக்கு வந்து இந்த பெரியார் நகர் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இருக்குது. இங்கே ஹாஸ்பிட்டல், தமிழில் ஆஸ்பத்திரின்னு சொல்லுவாங்க, ஹாஸ்பிட்டல் இங்கே இருக்குது. இந்த இடமும் நல்லா டெவலப் ஆகுது கைஸ். பெரியார் நகர்லலாம் இப்போலாம் நீங்கள் ஒரு வீடு பிடிக்கிறதுன்றது நாட் அன் ஈஸி டாஸ்க். இங்கே ட்ரெண்ட்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் இது ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் ஏரியா மாதிரி ஆயிடுச்சு. பயங்கரமாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி லாக்டவுனுக்கு அப்புறமா தான் மேஜர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஏகப்பட்ட ஏரியாவில். அதுவும் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கப்புறமா இங்கே இருந்த ப்ரைஸிங் எல்லாமே ஸ்கை ராக்கெட் ஆயிடுச்சு. ஸ்கை ராக்கெட்டட் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போலாம் வந்து ரேட்டு பிச்சுக்கிட்டு போகிறதா நாவுன்ற மாதிரி ஆயிடுச்சு. சென்னையை சுற்றி சென்னைக்கு மிக மிக அருகில்னே ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி போனால் தான் நீங்கள் ஓரளவுக்கு ஃபீஸபிளான ரேட்லேயே ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க முடியும் போல். அந்தளவுக்கு நம்ம சென்னை மாறிக்கொண்டே போகிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி லெஃப்ட்டு திரும்பணும். இந்த டிஃபர் சென்டர்னு போட்டிருக்குல்ல, இங்கே லெஃப்ட் திரும்பணும். எல்லா கோயில்லையும் கூட்டம். எதுக்கு கூட்டம் இன்றைக்கி என்னன்னு தெரியாது. ஸோ கைஸ், பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கோயில் அதை பற்றிலாம் பெருசாக ஐடியா கிடையாது. அதெல்லாம் நம்ம அப்பாவுக்கும் தங்கச்சிக்கும் மட்டும்தான் அதில் பெரிய ஈடுபாடுகள். அம்மா இருந்த வரைக்கும் அவங்களுக்கும் அதில் பெரிய ஈடுபாடு இருந்தது. நம்மளுக்கு பெருசாக அதில் இருந்ததில்லை. ஸோ கைஸ், பல்சர் நிற்கிது அப்படின்னா வீட்டில் தான் இருக்காங்கன்னு அர்த்தம்னு நினைக்கிறேன். ஸோ தான் வெளியே போயிட்டு வந்திருக்காரு போல் பெரியப்பா. ஹை, வணக்கம். தெரியலையா? இங்கே விட்டுற வண்டியா? எப்படி இருக்கீங்க? ஓகே ஓகே ஓகே. கடைக்கு போகிறீங்களா? சரி 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 சரி. அதான் இப்போ அங்கேருந்து வரேன் நான். வீட்டுக்கு போயிட்டு லைட்டாக மூஞ்செல்லாம் கழுவிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு அப்படியே வரேன். சரிங்க பெரியப்பா. ஸோ இவர் தான் நம்ம பெரியப்பா. இதுதான் நம்ம அண்ணாவோட காரு. கரெக்டாக வண்டி இங்கே ரோட்டில் விட்டுருக்கோம். நம்ம பெரியப்பா வந்து ரிட்டையர்டு எஸ்ஐ. இப்போ தான் ரீசெண்டாக ரிட்டையர் ஆனார். ஒரு 1 to 2 years அந்த ஆட் டைம்குள்ளே தான். இதை நம்ம பெரியம்மா வீட்டுக்கு போகிற வழி. சரி கேஸ், நான் போயிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நான் கிளம்பும்போது திரும்பி பேசுகிறேன். பை பாய். பை பாய் இல்லை, திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். இப்போதைக்கு பாய். ஹலோ, வணக்கம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெரியம்மா வீட்டுக்கு வந்துட்டு டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இப்போ கிளம்பியாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 10:15 ஆகுது. டைம் போனதே இல்லை, நான் பாட்டு கதை பேசிட்டு அப்படியே இருந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய நகர்லேருந்து வீட்டுக்கு போக போகிறோம். ஸோ அவ்வளோதாங்க. சும்மா பெரியம்மா வீட்டுக்கு வர வரைக்கும் அப்படியே சும்மா பேசலான்னு தான். இதுதான் இந்த நான் சொன்ன ஹாஸ்பிட்டலு. சரி கைஸ், பார்ப்போம் இன்னொரு வீடியோவில். எல்லாருக்கும் பை பாய்.